இந்தியாவுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்த இலங்கை மக்கள் அதைத்தான் நான் பேச போகிறேன். என்ன அதிர்ச்சின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. நடந்து முடிஞ்ச தேர்தலில் வந்து இந்தியா எதிர்பார்த்தது ஒன்று, இலங்கையில் நடந்த ஒன்று. அதை பற்றி தான் பேச போகிறோம். சரி, இந்த வீடியோ நீங்கள் பார்க்க முன்னே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். ஓகே, இந்தியாவுக்கு பிரச்சனை என்னென்னு சொன்னால், இந்தியா வந்து இப்போ செய்த வேலையில் வந்து ஏமாற்றம் அடைஞ்சிருக்கு. அதை பற்றி தான் பேச போகிறோம். இன்றைய தினம் இப்போ பேச போனால் ஒரு கிழமை 1 வீக் ஆகிடுது. அதில் வந்து என்னென்னு சொன்னால், 9வது நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் அனுரா குமார திசாநாயக்காவும் வெற்றி பெற்று அவர் இப்போ 42% வாக்களை மாத்திரம் அவர் பெற்றிருந்தாலும் கூட நாளடாவிய ரீதியில் வந்து இந்த ஒரு மரபினை மாற்றி தனது வெற்றியை அன்றா பதிவு செய்துள்ளார்னா சொல்ல வேணும். என்று சொன்னால் இப்படி ஒரு சாதனை படைத்திருக்கிறார்னா சொல்ல வேணும். மக்களின் மாற்றுத்திறவு வந்து என்ன மாதிரி சொன்னால், நாடெங்கிலும் அந்த அனுரா அலை மிக தீவிரமாக பரவி கொண்டு தான் இருக்குது. ஏன்னு சொன்னால் இது யாரை கேட்டாலும் மக்கள் அன்றாக ஆதரவாக தான் பேசி கொண்டிருக்கிறார்கள். உலக நாடுகளில் இருக்கிற மக்களும் சரி, சிங்கள மக்களும் சரி, தமிழ் மக்களும் சரி, அன்றாக சப்போர்ட்டை தான் பேசி கொண்டிருக்கிறார்கள். இது இவ்வாறு இருக்க, இலங்கையை பொறுத்த மட்டும் நாட்டில் ஒரு புதிய தலைவரை தெரிவு செய்வதில் நாட்டு மக்கள் அரசியல் செல்வாக்கு போன்றவற்றை தவிர்த்து சர்வதேசமும் கூட செல்வாக்கு செலுத்துவதாகத்தான் அமைந்திருக்கிறது. அதான் உண்மை. இப்போ சீனா சார்பு அரசாங்கம், அமெரிக்கா சார்பு அரசாங்கம், இந்தியா சார்பு அரசாங்கம் என்று சொல்லி காலத்துக்கு காலம் ஒவ்வொரு அரசாங்கத்துக்கும் ஒவ்வொரு நாடுகள் வந்து சப்போர்ட் செய்து கொண்டு தான் இருந்திருக்குது பின்புலமாக. அது எல்லாரும் அறிஞ்ச விஷயம் தான். உங்களுக்கே தெரிஞ்சுது, ரணிலுக்கு வந்து அமெரிக்கா உதவி செய்தது. அதே போல் ராஜபக்ஷாவுக்கு வந்து பக்கத்தில் பின்னால் சீனா இருந்ததும் இது நோமலாக எல்லாரும் சாதாரணமாக தெரிஞ்ச விஷயம்தான். இது யாரும் அறிஞ்ச விஷயம்தான், புதுசாக ஒன்றும் இல்லை. இவ்வாறான நிலையில் இந்த ஜனாதிபதி தேர்தலில் கூட நமது அண்டை நாடான இந்தியா தனது தலையீட்டை ஆரம்பத்தில் இருந்தே உட்புகுத்தி வந்திருக்கின்றது. அது உண்மையே. இந்தியா வந்து எல்லா விஷயத்திலையும் மூக்கு நுழைக்கின்ற எல்லாருக்கும் தெரியும். குறிப்பாக நாட்டின் ஜனாதிபதி தேர்தல் அறிவிப்பு வெளியானதன் முதற்கொண்டு புதிய ஜனாதிபதி தெரிவு செய்யும் வரையிலான காலகட்டத்தில் வேட்பாளர்களுடனான கலந்துரையாடல்கள், தனிப்பட்ட நகர்வுகள் போன்றவற்றை மிக நேர்த்தியாக மேற்கொள்வதில் இந்திய அரசாங்கம் கைதேர்ந்தவர்கள் என்று தான் சொல்லலாம். ஏனென்று சொன்னால் இதில் பல உதாரணங்கள் இருக்குது. கடந்த கால வரலாறு அப்படி சொல்லுது. தூதர்கள் மூலம் வெளிவிகார அமைச்சர்கள் உள்ளிட்ட மேலும் பல முக்கியஸ்தர்கள் வேட்பாளர்களை சந்தித்து கலந்துரையாடியது, மற்றது நேரடியாக சந்தித்து பேசியது, இப்படியான விடயங்கள் நடந்திருக்கின்றன இந்த தேர்தலுக்கு முதல். அதையும் தாண்டி ஒரு வேட்பாளரை யார் ஆதரிக்க வேண்டும், யார் வெற்றி பெற வேண்டும் என்பதனை தீர்மானிக்கும் சக்தியாக தற்போது இந்தியா செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதுவும் ஒரு பக்கம் இருக்குது. அதுவும் இந்தியா வளமையாக எதிர்பார்த்து கொண்டு திட்டமிட்டு தான் செய்து கொண்டிருக்குது. குறிப்பாக இந்த முறை ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கிய சஜித் பிரேமதாசாவை ஜனாதிபதியாக வெற்றி பெறச் செய்வதில் இந்தியா தனது அளப்பரிய பங்கை ஆற்றியுள்ளது. குறிப்பாக தமிழரசு கட்சி, உங்களுக்கு தெரிஞ்சுக்க, தமிழரசு கட்சி யாழ்ப்பாண தமிழர்களுக்கு ஒரு முக்கியமான கட்சி. குறிப்பாக தமிழரசு கட்சி தங்களது ஆதரவை சஜித் பிரேமதாசாவுக்கு வழங்க தீர்மானித்ததன் இந்தியாவின் தலையீடு இருந்ததை அறியக்கூடியதாக தான் இருக்குது. அதான் உண்மை. யார் வந்தால் தனக்கு சாதகம் என்பதனை ஆராய்ந்து காய் நகர்த்தும் வித்தையை சரியாக கையாண்ட இந்தியாவால் இறுதி நேர வெற்றியை தக்க வைத்து கொள்ள முடியவில்லை. அதுதான் உண்மை. கடைசி நேரத்தில் மன்னக்கவினர் தான் இந்தியாவான் இன்றைய நிலை. இறுதியில் சஜித் தோற்றதும் அனுராவின் ஜனாதிபதி பயணம் ஆரம்பமானது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி என்னன்னு சொல்லலாம், ஏமாற்றம் என்று சொல்லலாம். அதிலும் தமிழர்களை கொண்டு தனது காரியத்தை சாதிக்க நினைத்த இந்தியாவிற்கு சஜித்தின் இந்த தோல்வி பெரியதொரு ஏமாற்றத்துக்கு அளிச்சிருக்கு. சொல்ல போனால் கடந்த 2019 கடந்த காலங்களில் 2019 ஆண்டு நினைக்கிறேன். 2019 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது தனி சிங்கள பெரும்பான்மை வாக்குகளால் கோத்தபாய ராஜபக்ச வெற்றி பெற்ற நிலையில் எதிர்த்து போட்டியிட்ட சஜித்துக்கு தமிழர்கள் பகுதியில் செல்வாக்கு மிகுந்த வாக்குகள் விழுந்தது. இந்த நிலையில் தற்போது வெற்றி பெற்றிருக்கும் அனுராவின் தேசிய மக்கள் சக்தி கட்சி இப்படி ஒரு வெற்றியை பதிவு செய்யும் என்பதனை கணித்திராத இந்தியா
சஜித்தை வெற்றி பெறச் செய்ய தமிழர்களை பகடக்காயாக மாற்றி பெரும் ஏமாற்றத்தை அடைந்திருக்கிறது. அதான் இன்றைய நிலை. சஜித்துக்கு தமிழர்களின் பெரும்பான்மை வாக்குகள் கிடைக்கும் என்பதனை வைத்து திட்டமிட்ட இந்தியாவால் மிக அமைதியாக தனது வெற்றிக்கான அத்திமரத்தை இட்டு வந்த அனுரா தரப்பை கணிக்க முடியாமல் திணறி போனதன் காரணம் இன்று ஏமாற்றம் அடைந்திருக்கு. குறிப்பாக அந்நிய நாடுகளிடம் இருந்து தங்களது நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு இலங்கையை கைவசம் வைத்திருக்க வேண்டியது இந்தியாவின் இன்றைய தேவையாகும். அதான் உண்மை. இப்போ இலங்கை தன் கைக்கு கட்டுப்பாட்டுக்கு வச்சிருந்தால் தான் தனக்கு பாதுகாப்பு இந்தியா இணைச்சி தான் இந்த செயல்பாடுகளை செய்து கொண்டு இருக்கு. இதனையிட்டு இலங்கையில் தங்களுக்கு சாதகமான ஆட்சியை கொண்டு வருவதற்கு இந்தியா எத்தனித்து வந்தாலும் இன்று ஏமாற்றம் அடைந்திருக்கு. இதுதான் இன்றைய நிலைமை. சரி, இன்றைய நிலைமையில் இப்படி இருக்கையில் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இது இந்தியா செய்த சரியா? இலங்கையின் வரப்போகும் காலங்களில் அனுரா இப்படியான நடவடிக்கை எடுப்பார் என்று உங்களை கொமெண்டில் போடுங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கொமெண்டில் போடுங்க. இதே போல் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.